Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள விளம்பர பதாகை சாலையில் விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த சமயத்தில் வாகனங்கள், பொதுமக்கள் என யாரும் செல்லாததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. காற்று பலமாக வீசியதால் தனியாருக்கு சொந்தமான ராட்சத விளம்பர பதாகை சாலையில் திடீரென சரிந்து விழுந்தது. இங்கு விளம்பர பதாகைகள் வைப்பதற்கு உரிய அனுமதியும் தரச்சான்றும் பெறுவதுடன் முறையாக கண்காணிக்க வேண்டும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கேரள மாநிலம் மன்னார்காடு அருகே உள்ள சிறுவாணி அணையில் நீர்மட்டம் 30 அடியாக உயர்ந்திருக்கிறது. 50 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணை மூலம் கோவை மாநகர் பகுதிக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாலும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதாலும் அணையின் நீர்மட்டம் 30 அடியாக உயர்ந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதிகாரிகள் முறையாக நீர்வரத்தை கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் டிப்பர் லாரியின் பின்பக்கத்தில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குண்டூர் பகுதியில் புதுக்கோட்டையில் இருந்து அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து முன் சென்ற காரை முந்தி செல்ல முயன்றுள்ளது. அப்போது சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் லாரியின் பின்பக்கத்தில் மோதிய பேருந்து சாலை ஒரு பள்ளத்திற்குள் சென்று விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். சின்னசேலம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம்பாடி, கூகையூர் மற்றும் சின்னசேலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கனியாமூர் ஆகிய 3 கிராமங்களிலும் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு மையம் திறக்கப்பட்டது. இதனை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். தஞ்சாவூரில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழரண் மாணவர்கள் அமைப்பினர் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் ஒரே வகையிலான பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்தந்த மாநிலத்திற்கு என்று உள்ள பாடத்திட்டத்தை தொடர வேண்டும் மற்றும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் அமைப்பினர் தஞ்சை திலகர் திடலில் இருந்து அன்னை சத்யா விளையாட்டு மைதானம் வரை ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு கனவாகிவிட்டதாகவும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே மருத்துவராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் ஒட்டுமொத்த காற்றாலை மின் உற்பத்தி 4084 மெகாவாட்டை எட்டியுள்ளது. தமிழகத்தில் 13,000க்கும் அதிகமான காற்றாலைகள் உள்ளன. குறிப்பாக தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் 10,000க்கும் அதிகமான காற்றாலைகள் நிறுவப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தென்மேற்கு காற்று பலமாக வீசி வருவதால் காற்றாலை மின் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் ஒட்டுமொத்த காற்றாலை மின் உற்பத்தி 4084 மெகாவாட்டை எட்டியுள்ளது.